ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ இப்போ தாங்க ஷார்ட்ஸ் எடுத்து முடித்தேன். ஸோ வீடியோ எடுக்கணும் டெய்லி பார்க்குறது, வீடியோ எடுக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் நீங்கள் வந்து இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. மீஷோவில் நான் வாங்கினேன் கிட்ஸ் டாய்லெட் சீட்டு தாங்க இது. ஸோ வெஸ்டர்னில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்ஸை வந்து நம்ம தூக்கி உட்கார வைக்கணும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டெய்லி எனக்கு ரொம்ப கஷ்டங்க. எனக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ பாப்பா 2 பேர்த்தையும் தூக்கி உட்கார வைக்கணும். நம்ம வந்து சமைச்சிட்ருப்போம். அப்போ அவங்க மோஷன் போகணும்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே விட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது. அவங்களா ஏறி உட்காந்து இந்தியனில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வீட்டுக்குள்ளே இந்தியன் கிடையாதுங்க, வெளியே தான் இருக்குது. ஸோ வெளியே போகிறது எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. காலையில் நேரம் ஸோ 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. ஸோ காலையில் வெளியே முன்னாடி போகிறதுலாம் கொஞ்சம் ஏன்னா பக்கத்தில் தென்னை மரம்லாம் இருக்குது. ஸோ நான் பூச்சி ஏதாச்சும் வரும் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் பயங்க. அதனால் வெளியே பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரெண்டுமே வெஸ்டர்ன் தாங்க இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மேபி இன்னமேலே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் அவங்கள தூக்கி அதில் உட்கார வச்சு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லெட்டினில் வந்து இதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம், அப்படி மாட்டிக்கலாம். அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து மோஷன் போய்க்கலாம். அது மாதிரி ஏறி ஹைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அழகாக அவங்க ஏறுறதுக்கு இந்த பாருங்கள் இந்த இது இருக்குது. ஸோ அழகாக க்ரீனில் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு. இதோட இது ஃப்ரீயாகவே வந்து வந்துடுது. ரெண்டும் சேர்த்து வந்து 500 சம்திங் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டர் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அழகாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து மோஷன் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெட்டால் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஹேங்கரில் இந்த ஹூக்கில் அப்படி மாட்டி இப்படி நம்ம பண்ணிடலாம். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இதை தாங்க இப்போ உட்காந்து நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஸோ அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. ஸோ இந்த கொஞ்சம் அந்த கவர் குப்பைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் நம்ம குப்பையில் போடணும். ஸோ அப்படியே நானும் எடுப்போம் நான் வீடியோ எடுக்க முடியலங்க. இது வந்த பாக்ஸ் இது தான். ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸில் இப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸ் வேஸ்ட்டு தான். குப்பையெல்லாம் இதிலே போட்டு வெளியே போய் வச்சிடலாம். அப்போ தான் வரவங்க குப்பை அள்ளுற வர அக்கா எடுத்துக்குவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வீட்டில் செப்பல் போட்டுக்குவேங்க. இல்லைன்னா எனக்கு நல்லா ஹெவியாக வந்து கால் வலி வந்துடும். அதனால் நான் எப்போயுமே வந்து ஸ்லிப்பர் போட்டுக்குவேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ரொம்ப கால் வலி பேக் பெயின்லாம் வருதுன்னா ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வெளியே கிளம்பிட்டேன். அதனால் ஹேண்ட்பேக்லாம் நான் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அங்கே சார்ஜர் ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ சார்ஜ் ஃபோனை போட்டு விட்டு நான் வெளியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி என்னோடய பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ வாங்க, இது வந்து அப்படியே சும்மா கேஷுவலாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஒன்றும் நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணல ப்ராப்பராக. தலானிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தலானி பெட்ஷீட்லாம் இங்கே கார்னரில் காலை எழுந்திரிச்சோன்னே மடித்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இதுதான் எங்கள் பெட். ஸோ இங்கே வந்து 2 மாஸ்டர் பெட் போட்டிருக்கோம். ஸோ 3 கிட்ஸுன்றனால கொஞ்சம் நல்லா அவங்க உருண்டு படுத்துக்கலாம். இதுதான் எங்கள் ரூம். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நான் இங்கேருந்து காட்டுறேன். ஸோ இப்படி இருக்குது. நான் அழகாக செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இங்கே வந்து படுத்துட்டு நாங்கள் வந்து டிவி படம்லாம் பார்ப்போம். இப்போ நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ங்க. ஸோ காலைல எழுந்திரிச்சு நான் இந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணும் போது வந்து இது ஓடும். மரியாதையாக பேசுகிறவன்னா மளிகை கடைக்காரனோட ஓடி போன பொண்ணோட அப்பா பேசுகிறான். ஸோ நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து நான் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே வச்சுருக்கேன் திங்ஸ். இதையும் நம்ம கிளியர் பண்ணணும். எப்போயுமே இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். ஸோ இங்கே ரூமில் உட்காந்து ஏதாச்சும் சாப்பிட்றோம். பொதுவாக ரூமில் வந்து பெட்டில் உட்காந்து சாப்பிட மாட்டோம், கீழே உட்காந்து சாப்பிடுவோம். இல்லைனா ஏதாச்சும் பேப்பர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோன்னா இந்த டஸ்ட்பின் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஸோ இந்த டஸ்ட்பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வாங்கியிருந்தேன் டிமார்ட்டில். ஸோ உள்ளே வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும் இதில். ஸோ அது அப்பப்போ நம்ம வந்து குப்பையை கொட்டிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருவேன். இங்கே வந்து எங்கள் ஏரியா உப்பு தண்ணின்றனால செவர் எல்லாமே இந்த மாதிரி உப்பாக தாங்க ஆகும். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போ வந்து நாங்கள் வந்து 1 மந்த் தான் ஆகுது. ஆனால் செவரெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி உப்பு கரித்து உப்பு அரிக்க தான் செய்யுது. இப்போ நமக்கு லப்பம் பார்த்து பெயிண்ட் அடிச்சு தான் கொடுத்தாங்க. ஆனாலும் செவரெல்லாம் அப்படி ஆக தாங்க செய்யுது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ரூமை பெட்டை க்ளீன் பண்ணிட்டு இந்த குப்பையெல்லாம் கடாசிட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பெட்டை செட் பண்ணிட்டேன் ரூமில். ஸோ ரூமை செட் பண்ணியாச்சு. சீரியல் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் புக்ஸ் எடுத்து வைக்கலங்க. நான் இன்னும் அங்கே படிக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் புக்ஸ் நான் எடுத்து வைக்கல. அந்த டஸ்ட்பின் அந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இங்கே இருந்த குப்பையெல்லாம். ஸோ இதுதான் வந்து பெட்ரூமோட லுக்கு. ஸோ அந்த ஜன்னல் வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. என்னென்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றனால அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் வாங்கி மாட்டணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசு வலை போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ரூம் வந்து இந்த வீடே வந்து ஓல்டு வீடு தான், அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னால அந்த கதவுலாம் ஹோலு கொஞ்சம் கேப் இருக்குது. அது மூலமாக கொசு வருது. ஸோ நைட்டு குழந்தைங்களை கொசு கடிக்கின்றனால இந்த மாதிரி அமேசானில் வாங்கி இந்த
கொசு நெட்டு போட்டிருக்கோம். அதுவே இப்போ பாருங்க விட்டோன்னே அதுவே லாக் ஆயிரும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது 800 ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு அழகாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ இது நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு அழகாக ஹேங் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ அவங்களே ஏறி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம மாட்டி வச்சிட்டோன்னா போதும், அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த பின்னாடி கொடுத்துருக்க பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ இதான் நான் பொதுவாகவே பாத்ரூமில் நிறைய பொருள் வச்சுருப்பேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி கப்பு, விளக்கமாறு, அப்புறம் வந்து பாத்ரூம் அந்த எல்லார் வீட்லேயுமே அதெல்லாம் இருக்கும். பட் குட்டி டஸ்ட்பின் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே டப்பு, இங்கே ஒரு டப்பு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கும். இந்த பொருள் வேறு அட்டாச் ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர்லாம் நான் வந்து மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசர், இன்னொரு ஆர்கனைசர் வந்து இன்னொரு ரூமில் இருக்குது. இந்த சோப் ஹோல்டர் வந்து டிமார்ட். ஸோ என்கிட்ட நிறையா பொருள் வந்து பாத்ரூமில் இருக்கும். ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே வந்தோன்னா இது இப்படி லாக் ஆயிரும். ஸோ தனியாக வந்து உங்களுக்கு பாத்ரூம் டூர்னு போகிற லெவலில் என் பாத்ரூம் பெரிய பாத்ரூம் கிடையாதுங்க. ரொம்ப சின்ன பாத்ரூம் தான். அதனால் நான் வந்து ரூம் டூர்லேயே அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய சொர்க்கங்க. ஸோ நான் வந்து டயர்டானாலும் வந்து தூங்குற இடம் இது தான். பொதுவாக வந்து ஹாலை யூஸ் பண்ணுறத விட ரூமை தான் நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே தான் வந்து யோசிக்கிறது, படிக்கிறது, பிள்ளைங்க கிளம்பினோடனே என்னோடய ரெஸ்டிங் டைம் எல்லாமே இது தான். ஸோ இப்போ கூட என்னோடய ரெஸ்டிங் டைம் தான். சீரியல் பார்த்துட்டு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். ஸோ அப்போ தான் ஒரு மீஷோ பார்சல் வந்துச்சு. ஸோ அப்படியே ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரூம் டூர் பார்த்தாச்சு. இது மாதிரி நிறையா ஒவ்வொரு டூராக பார்ப்போம். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.